நம்ம அக்ஷயா மாதிரியே இருக்கே. ஒருவேளை அக்ஷயா? ஏய், நீ என்ன நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க? ஏதாவது கேப்க்கு ஏதாவது வெயிட்டிங்கா இல்ல ஆட்டோ தான் புடிச்சு தரணுமா? ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போறதுக்கு நான் சாதாரண நாள் நினைச்சிட்டியா? யார் நீ? ஆங்கர் ஆஃப் தி ஷோ. ஆங்கர் ஆஃப் த ஷோவா? எந்த ஷோ? வணக்கம் தமிழா. எத்தனை பேர்ரா வருவீங்க? சரி, ஓகே, எப்படியோ வணக்கம் தமிழா வரணும்னு ஆசைப்பட்டேன். வெல்கம் பேக் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்க ஒரு பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரேஸ். ஆங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டது, என் கூட சேர்ந்து ஷோ பண்ணணும்னு நினைச்சது, இதெல்லாம் ஓகே. இங்க ஏன் நின்று இருக்க? இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன். நீ முக்கியமான விஷயத்தெல்லாம் விடு, என் வீடு தான் இது, வாப்பலாம். சரி, எப்படி உன் வீடு அது? எல்லாமே நம்ம வீடு தான். இந்த சன் குடும்பத்துல வந்து எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. நீ வேற குடும்பம், நான் வேற குடும்பம் இல்ல, எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. அதனால எல்லா குடும்பமும் நம்ம குடும்பம் தான். நீ எந்த குடும்பத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற? நான் வந்து ஒரு அழகான ஒரு லட்சணமான ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு வந்திருக்கேன். லட்சணமான ஃபேமிலி தான், அது லக்ஷ்மி ஃபேமிலி தான். இன்னைக்கு அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். ஸோ லக்ஷ்மி குடும்பத்துல நம்ம கூட முக்கியமான 2 புள்ளிகள் இருக்கிறார்கள். மகா அண்ட் செல்வம். வணக்கம். 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 சூப்பர். ஒருத்தர் அச்சு மண்டே கண்டி எல்லாம் வந்து பொழந்திருக்காங்க போல. என்ன தலைவா ஆச்சு? அது வந்து பேய் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மகா சங்கமத்துல வந்து இல்ல, வழக்கமா வந்து இந்த மாதிரி மகாசங்கமம் போயிட்டு வரும்போது எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. நீங்க அங்கேயும் போயில ஒரு கலவரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நாங்க போனாலே அந்த கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்தை தீர்த்து வச்சுட்டு தான் வருவோம். ஆக்சுவலா அது ஷூட்டிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ எல்லாருக்குமே வந்து தெரியும், நீங்க வந்து ரீசெண்டா வந்து குழந்தைகள்லாம் பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேன். அதுவே ரீசெண்ட் தான். அதுவே ரீசெண்டா. ஓகே, ஆமா, கரெக்ட். தெரியும்ல, 4 வருஷம் ஆயிருக்கு. தெரியும்ல, 2 வருஷம் ஆச்சு. அதே 1 வருஷம் தான். அதனால வந்து ஆமா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஃபேமிலி மேனா ஆகி ஒரு டேடா ஆகி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வந்துட்டு இந்த நடுநடுல இந்த ஷெட்யூல் பிரேக்ல தான் கொஞ்சம் பேபியோடையும் ஃபேமிலியோடையும் டைம் கிடைக்குது. எஸ், பட் நல்ல விஷயம் தான். ஃபேமிலிக்காக உழைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஸோ அந்த ஒரு பிஸியாக இருக்கிறதுன்றது இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம். அதை தாண்டி பேபியோட டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குது. அதுவும் பேபி ஏங்கி வந்து விளையாடும் போது சூப்பராக இருக்குது. இந்த பேபி பற்றி சொன்னீங்க, இந்த பேபி பற்றி சொல்லுங்க. ஒரே இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக ஜாலி தான். ஆமாம், நாங்கள் எப்போவுமே இன்ஸ்டாவில் வந்து வைப் பண்ணிட்டே இருப்போம். இவங்கன்னு கிடையாது, லக்ஷ்மி குடும்பத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு வைபான ஒரு டீம் தான். அது வந்து ஹரியா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், எங்களோட ஒரு நடன குழுவே ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நாங்கள் இப்போ எதுக்குமே கூச்சப்படுறதே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தோம். இப்போலாம் நானா வந்துட்டு வாங்க மூணு வாக் பண்ணலாமா அப்படின்னு. இல்ல, நான் பார்த்த வரைக்கும் ஆரியனும் சூப்பரா பாடுவாரு, சூப்பரா ஆடுவாரு, சூப்பரா பாடுவாரு, சூப்பரா ஆடுவாரு. எப்பா இப்போ வர கொஞ்ச நாள் வந்து அது மட்டும் கிடையாது, இன்னொரு டேலண்ட் இருக்கு எங்க தானே தலைவன் ஆரியன் அவர்களுக்கு. ஆரியன் என்பது மட்டும்தான் உன்னுடைய தெரிஞ்ச பெயர். ஆனால் எங்களுக்கு இன்னொரு பெயர் தெரியும். அதுதான் சூரியன். சூரியன் சூரியன் அந்த மாதிரி சூர்யா சார் மாதிரி வந்து ஆரியன் ப்ரோ மாதிரி தான் சன் டிவில இவரு பவித்ரா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்காக வந்து ஒரு 2 வார்த்தை அப்படி பேசுனீங்கன்னா நம்புவாங்க அவங்க. என்ன பேசிட்டு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பேசிடலாம். சார் சூர்யா சார். ஸ்ருதி அக்கா, நீங்க சொல்லுங்க, பிளேயிங் மகாலட்சுமி எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? மக்கள்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? playing Mahan, I feel so happy because அதான் ஒரு சில கேரக்டர்ஸ் எப்பவுமே அழற மாதிரியே பண்ணியிருக்கேன். பட் இதுல கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாமியாரை எதிர்த்து பேசுறது, அப்புறம் கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறது, ஒரு குடும்ப பொறுப்புகள் பாக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு குடும்பம்னா சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒருத்தங்க ஒரு ஹஸ்பண்ட் மட்டுமே ஆறுதலா இருந்தா போதும். அப்போ அவ வந்து எல்லாத்தையும் மறந்து அவ லைஃப் சந்தோஷமா, ஒருத்தங்க நமக்கு என்ன சொல்றது சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்கன்னா நம்ம வந்து லைஃப்ல முன் நோக்கி போயிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் தட் இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்ருதிக்கிட்டேயும் மகாகிட்டேயும் நிறைய கேரக்டர் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர், லவ்லி. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல நாங்கள் பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது ஸ்ருதி, அவங்க என்றைக்குமே லைஃப்பில் இதை மாற்றிக்கவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணலாம், இது லைட்டாக ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து இந்த சந்தோஷமா வாடா இருக்கீங்க? சந்தோஷமா இதான் வந்து சின்ன ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஜென்யூனாக கேட்க முடியும். ஆமாம், இந்த ஒரு விஷயம் மாற்றிக்க கூடாதுன்னா என்ன சொல்கிறது, அவங்க வந்து இந்த டிசிப்ளின், அந்த டைம் கீப்பிங் அப்படின்றது வாட் எவர் இட் இஸ், அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து ஷூட்டுக்கு வந்து நின்றுவாங்க. அதாவது மேக்கப்போட காஸ்டியூமாக வந்து நிற்கிறாங்கன்ற ரொம்ப சில பேர், ஸ்ருதிகாவும் அப்படி தான் வந்துட்டு மேக்கப் காஸ்டியூமாக வந்து நின்றோம். பட் அந்த டைம் கரெக்டாக வந்து கீப் அப் பண்ணுறதுன்றது இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அது நான் அவங்கக்கிட்ட பார்த்த ஒரு விஷயம். அது என்றைக்குமே மாற்றிடாதீங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள்னால் என்னென்னா, என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் டக்குன்னு எமோஷனல் ஆகிடுறாங்க, டக்குன்னு உடஞ்சிடுறாங்க. ஸோ அந்த உடையிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்காங்க.
ஸோ அது திருப்பி நம்ம போய் அடிக்க வேணாம், பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் போல்டாக ஹேண்டில் பண்ணால் வில் ஆல் பி வெரி ஹாப்பி. we're all here to support you. I'll be happy. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஜென்யூனான ஒரு நட்பு. ஸோ நீங்க அதே மாதிரி சொல்லுங்க, ஆரியன் ப்ரோ வந்து இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது, இதை வந்து லைட்டா ட்வீக் பண்ணிக்கலாம். ஓகே, மாத்திக்க கூடாதுன்னா அவரோட அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சர், பிகாஸ் ஹீ இஸ் ஸோ கைண்ட் டு எவ்ரிபடி. அண்ட் அட் த சேம் டைம் அந்த கைண்ட்னஸ் தான் அவருக்கு மைனஸுமே. ஸோ அது அப்பப்போ கொஞ்சம் புரிஞ்சுண்டு, நம்ம ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்றது புரிஞ்சுண்டு நம்ம நடந்துக்கணும். ஆனால் அந்த நேச்சர் வந்து இட்ஸ் அ லவ்லி நேச்சர், லைக் நம்ம வாவ் அப்படின்னு நினைக்கிறோம், அதுதான் மைனஸும். ஸோ அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஃபினெட்லி. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ அடுத்தது வந்து எங்க ஆள் கிட்ட, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை செஞ்சிருக்கீங்க, இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட வேலை செய்றீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு? இதை நீங்க சொல்ல விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். இப்போ நம்ம டாஸ்க் இதை நான் சொல்ல விருப்பப்படலைன்னா எனக்கே வீட்டில் டாஸ்க். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்கு போலாமா? ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்தோம்ல, ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு டாஸ்க் பண்ண போறோம்னா நான் எதுக்கு பண்ணணும் டாஸ்க்கு? என்ன எதுக்கு டாஸ்க்கு? ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தாரா டாஸ்க்கு அப்படின்னு வந்து ஆர்வமாக வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான கேள்வியெல்லாம் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அதனால நம்ம அவங்கள மாட்டி விட்டு டாஸ்க்கு டேரெக்டாக போயிடலாம்ல. அப்படி ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே இந்த கேள்வி இதுக்கான பதில் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தேர் வெரி வெரி சீனியர்ஸ் டு மீ. ஸோ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால வந்துட்டு ஐ ரியலி ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். பட் அதை தாண்டி ஒர்க் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறது, இப்போது நானும் ஸ்ருத்திகா நடிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோம், அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பட் நாங்கள் முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இல்லை. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களுக்கு முதல்ல இருந்தே இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் இன்னும் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி மேரேஜ்ன்ற ஒரு சாப்டருக்கு போயிடுச்சு. ஸோ தேர் டூ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் அண்ட் ஐ வேல்யூ டூ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஈக்குவலி. சூப்பர். ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் ஈயத்தை இப்படி பூச போது நீ அப்படி பூச, நான் அப்படி பூச போது நீ இப்படி பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இது ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இருக்கிறதுனால கண்டிப்பா டாஸ்க் வேணும். டாஸ்க் வேணுமா? ஆசைப்பட்டியா? இங்க உயிரை கொடுத்து ரத்தம்லாம் வந்துருச்சு. ரத்தம் வர வரைக்கும் பேசினா டாஸ்க் கிடையாது. அப்படியா? என்ன பண்றது, நாங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னா ரத்தம் வருதா தெரியாது, டாஸ்க்னு இருக்கணும். வெரி குட், சூப்பர். அப்படி புரிஞ்சுக்கிட்டு வாங்க எங்க கூட. அப்பதான் சொல்லல இந்த தண்ணியை பத்தி. சோ என்ன டாஸ்க்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சோஷியல் மீடியால எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல்ல நம்ம பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சைடுனா, இன்னொரு சைடு சோஷியல் மீடியா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிங் சேலஞ்சை தான் நீங்க ரெண்டு பேரும் இப்போ பண்ண போறீங்க. உங்களுக்காக நாங்க ஒரு டைலாக் சொல்லுவோம், அதை ரெண்டு பேரும் மாறி மாறி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல ஹாப்பி சாட். ஐ நோ, நான் சொல்லல ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா சோஷியல் மீடியா ஒரு சைடு பெர்ஃபார்மன்ஸ். அதனால அக்காக்கு நல்லா தெரியும். மாமா கத்துக்கிறேன், நீ டயலாக் சின்னதா கொடுக்கணும். அந்த சேலஞ்சுக்கான டைலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. சூரியன் வேற இருக்காரு, அந்த டைலாக்கே போலாம். ஓகே, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எஸ், வெரி குட். அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. ஆமா, இப்போ சூர்யா சார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்ல. இப்போ டிஃப்ரெண்ட் எமோஷன். ஃபர்ஸ்ட் ஹாப்பி. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. சொல்லவே இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, குதூகலமா இருக்கு. ஆமா, இப்போ நீங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. என்ன அடி வாங்குறது கூட இவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாத்தீங்களா? எஸ். அடுத்தது சாட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. வாங்கியிருக்காங்க போல. அதான் அடி குடுக்குறவங்க மாதிரி தெரியல, அடி வாங்கினவங்க மாதிரி இருக்கு. ஆமா, அதான் சோகம். கரெக்ட். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். ரொம்ப சோகமாயிட்டி. வேற எப்படி நான் ஃப்ளேவர் காட்டுறேன்? அந்த பண்ணது நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுதுருவேன் ஃபர்ஸ்ட். ஐ நீட் திஸ் மா. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷன், ஃப்ளர்ட்டி. வர்ற ஃப்ளட்டும் போயிடும் போல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் அந்த ஃபீலை கொண்டு செல்வம் ஃபர்ஸ்ட் பண்ணட்டும். ஆமா, அந்த ஃபீல் வந்துருச்சு. இது பண்ணாம இருந்தா வரும். எனக்கு அப்படி இருக்கே. சரி, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? அக்கா பாருங்க, அக்கா வீட்ல இவ்வளவு ஃப்ளர்ட்டி வருதா இல்லையான்னு பாருங்க. மாமா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அதனால எடிட்ல போயிரணும். தம்பி இங்க இருக்கேன், மாமா ஃபுல்லா அந்த கேமரா வச்சு ஜூம் பண்ணிட்டே இருப்பேன். ரெண்டு நானும் இங்க இருக்கேன். ஓகே, சுத்தி அக்கா. ஓகே, இப்போ நானு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா.
நல்லா இருக்கே இது கேம், சூப்பர். பாக்க நல்லா இருக்குல்ல? எஸ், அதனாலதான் பாக்குற கேம்ஸ் எல்லாம் மட்டும் நான் வந்து நடத்திடுறது, விளையாடுற கேம்ஸ் தான் எஸ்கேப் ஆயிடுறது. கண்மணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, எங்களுக்கும் காலம்னு ஒன்று வரும். வரட்டும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் மாடிக்கொள்கிறேன் ஜாலியாக. சிறப்பு. பட் ஆனா வந்து உண்மையாவே ரொம்ப ஸ்போர்ட்டிவா, ஜாலியா, என்டர்டெய்னிங்கா இந்த டாஸ்க் வந்து அவ்வளவுதான். இதனாலதான் என்ன டாஸ்க் வேணா கொடுக்கலாம், இவங்களை நம்பி செம்ம ஜாலியா ஃபன்னா வந்து மக்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி எங்களையும் என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. சூப்பர் டூப்பர். ஸோ இன்னைக்கு லக்ஷ்மி ஃபேமிலியில நம்ம வந்து செல்வம் அண்ட் மகா அவங்க ஒரு மாதிரி குஷிப்படுத்தி விட்டாங்க நம்மள, ஜாலி ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ இதே வைப்ல நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லா டிராவல் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணோம், நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ லக்ஷ்மி குடும்பத்துல நம்ம கூட இப்போ வெண்ணிலா இருக்காங்க. வணக்கம் வெண்ணிலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வந்துட்டீங்களா மறுபடியும்? வந்துட்டோம். எஸ், எல்லாரும் வந்து சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்க வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்றது எங்களுடைய வேலை. பட் ஆனா அதுல வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்ல பயங்கரமா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா எல்லாரையும் கவர் பண்றீங்க. ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி வந்து ஷூட்டிங் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் மாதிரி எங்களுக்கும் ஆர்வம் இருக்கு. இந்த சீன்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த பிடிஎஸ் எல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதனாலதான் ஓடோடி உங்க செட்டுக்கே வந்துட்டோம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடந்துன்னு இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு நாங்க ஏற்காடு போயிட்டு வரோம். சோ எங்களோட ஹனிமூன் பாத்ரூம், எங்களோட ஹனிமூன்ல வந்து ஹாட் டாபிக்கா இருக்கு. ஆமா. சோ அவங்க கதையும் எங்க கதையும் கம்பைன் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி லைன் வந்து அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் பேக் டு லக்ஷ்மி வந்திருக்கோம். எங்களோட ஹனிமூன் அடிதடியில போய் முடிஞ்சு மறுபடியும் வரோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே ஆஸ் யூஷுவல் பிரச்சனைகள். கண்டிப்பா அந்த ரகசியம் எப்போ உடையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கர சுவாரஸ்யமா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த லக்ஷ்மி தொடர் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பயங்கர ஹாப்பியா வந்து இந்த மகாசங்கமும் அந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் பார்த்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கிறதுனால மித்தாலஜிக்கல் திங்ஸ் அண்ட் நிறைய என்ன சொல்றது, பேய் ஜின்னு அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, யாருமே எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களோட சங்கமம் எங்களுக்கே நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சீரியஸ்லி வி என்ஜாய்ட் இட். ஏன்னா யூசுவல் ஸ்டோரிஸ் இல்லாம காடு ட்ரைபல்ஸ் அதெல்லாம் வந்து யூனிக்கா இருந்தது. அது ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு வந்து மகாசங்கமம்னா எங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து குஷியாயிடுறாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி மீட் பண்ணுவோம், நிறைய அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களோட வந்து சேர்ந்து நடிக்க போறோம் அப்படின்னு. இன்னொரு சைடு என்னன்னா ஒரே ஏரியால நம்ம ஷூட்டிங் பண்ணி இப்ப வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஷூட்டிங் பண்ணலாம், ஜாலியா வராங்க. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப ஜாலியா இருந்தது. எப்ப பார்த்தாலும் இந்த 4 சவத்துக்குள்ள அடிச்சு இதை சண்டை போடுறது வந்து இப்ப வெளியே போய் அதுவும் அந்த வெதர்ல அந்த ஒரு ரம்யமான இடங்கள் அந்த சூழல்ல ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் மற்ற சீரியல் அந்த சீரியலோட ஆர்டிஸ்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் லக்ஷ்மி டீமும் இருமலர்கள் டீம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணாத கலாட்டா இல்லை. பாவம் டேரக்டருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு. பட் ஸ்டில் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் 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 சூப்பர். நீங்க வந்து சூப்பரான ஒரு லவ்லியான பர்சன் எங்களுக்கு தெரியும். உங்களை வந்து நாங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல ரொம்ப காலமா வந்து சன் டிவில பார்த்துட்டு இருக்கோம். நீங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. எப்படி உங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்றீங்க, அந்த டிப்ஸ் கொடுத்தா எல்லாருக்குமே டவுட் இருக்கு. கண்டிப்பா உங்களை கேட்டிருப்பாங்க. நாங்களும் நிறைய தடவை உங்களை பார்க்கும்போது தான் நினைப்போம், எப்படா இவங்க ரொம்ப வருஷமா ஒரே மாதிரியா இருக்காங்க, ஒருத்தங்களால எப்படா அப்படி இருக்க முடியும்? நம்மளுக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா வந்து டயட்டோ இல்ல கொஞ்சம் ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுறோம், அதை கம்மி பண்ணதுக்கு எஃபர்ட். ஆனா இவங்க மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு தோணும். இது இன்டர்வியூ கேட்கல, நிஜமாவே கேக்குறோம். இது உங்ககிட்டயே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க இப்ப திருமதி செல்லத்தை எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கீங்களே, எதுவுமே மாறலையே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் தாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஜென்ரலாகவே நான் ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் எப்போவுமே. ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எடுத்துப்பேன். எப்போவுமே கட் க்ளீனாக வச்சுப்பேன். மெயினாகவே உங்களுக்கு கட் க்ளீனாக இருந்தாலே, நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஏஜ் ரிவர்சல் ஆகும். தட்ஸ் த சீக்ரெட். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேள்விப்பட்டீங்க. நம்ம சித்தர்களே சொன்னது வந்து குடலை கழுவி உயிரை வள, அதுதான் அவங்க சொல்கிறது. எப்போவுமே காயக்கல்பமே அதுதான். நம்ம வந்து ஏஜை ரிவர்ஸ் பண்ணணும்னா ஒரே விஷயம், நம்ம கட்டை க்ளீனாக வச்சுக்கணும், மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம மைண்ட் அண்ட் ஹார்ட் எப்பவுமே ஒரே சிங்க்ரனைஸில் இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் தாட்ஸ். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ட் பேசிக்கலி ஐ எம் அ வெரி போல்ட் பர்சன். எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வேலை அப்படின்ற மாதிரி ஒரு டைப். ஸ்க்ரீனில் நாங்கள் எப்படி உங்களை பார்த்து ரசிக்கிறோமோ அதே மாதிரி நேர்லேயும் வந்து உங்களோட பேசுறதும் எங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய பிஸியான டைமில் ஷூட்டிங் பிஸியாக போயிட்டு இருந்தாலும் நாங்கள் கேட்டோன்றதுனால உடனே வந்து எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஜாலியான பர்சன்ஸ் எப்பவுமே கூட வச்சுக்கணும். அடிச்சிருச்சே அவ்வளோதான் ஜாலி. நான் வரும்போதே ஐயோ என்னடா கேட்பாங்க, நம்ம என்ன பேசணும் அப்படி உங்களை பார்த்த உடனே
ஜாலியா இருக்கும், நீ ஜாலியா போலாம், அது மாதிரி ஜாலியான ஆளுங்களை எப்பவுமே கூட வச்சுக்கிறோம். அது வெரி வெரி மேண்டேட்டரிங்க. கண்டிப்பா வெரி நெகட்டிவ் பீப்புள் அப்படி வச்சிடணும். பர்ஃபெக்ட். நீங்க சொன்னதை நாங்களும் வந்து எங்கெங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி மாத்த முடியுமோ மாத்திடுறோம். நிறைய எக்ஸைட்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து இனி வர எபிசோட்ஸ்ல வந்து லக்ஷ்மி சீரியல்ல வரப்போகுதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்வமா நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கும் உங்களுடைய லக்ஷ்மி ஃபேமிலிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். இதே இன்ட்ரெஸ்ட், இதே சுவாரஸ்யங்களோட இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. ப்ளீஸ் பாருங்க. தேங்க்யூ. நம்ம இப்போ லக்ஷ்மி செட்ல இருக்கோம். நம்ம கூட வந்து இப்போ கௌரி அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் வந்து நம்ம பேச போறோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா வந்து இருக்கோம். எப்படி வந்து பரபரப்பா வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு? இன்னைக்கு என்ன நடந்துன்னு இருக்கு? நீங்க என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு லைட்டா கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்பதான் அவங்கள வந்து குழந்தை பிறக்கணும், ஒரு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்காடு வரைக்கும் அனுப்பிச்சு வச்சேன். ஆமா, வழக்கம் போல மகா நான் சொல்றதை கேட்கல, அந்த பூஜையை பண்ணாம வந்திருக்காங்க. அதனால அவங்களை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பூஜை தானே, பாவம். இந்த வாரம் அடுத்த வாரம் பண்ணிக்க போறாங்க, அதுக்காக வீட்டை விட்டே வெளியே அனுப்பணுமா? இந்த பூஜை பண்ணாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கலன்னா என் புருஷனோட உயிர் பிரச்சனை. அதுவும் கரெக்ட், என்னோட பிரச்சனை. ஒரே டெலிகேட் சிச்சுவேஷனா இருக்கு இல்ல? சூப்பர். ஆக்சுவலா வந்து ரொம்ப பல வருஷமா உங்களுக்கு வந்து சன் டிவியோட ஒரு பந்தம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட வந்து 1995 அந்த ரேஞ்சிலே வந்து இருக்கு. சோ இத்தனை ஆண்டு காலம் சன் டிவில தொடர்ந்து வந்து ஒரு அங்கமா வந்து இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையிலே வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சினிமால இருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி விதவிதமான கேரக்டர்ஸ் கிடைக்காது. ஏன்னா அங்கெல்லாம் ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. ஒரு சிஸ்டர்னா சிஸ்டர், அம்மானா அம்மா, அம்மால கூட சோகமான அம்மானா சோகமான அம்மா, தைரியமான அம்மானா தைரியமான அம்மா. அதே தான் ரிப்பீட்டடா வரும். ஒரு படத்துல நடிச்சா அதே தான் கூப்பிடுவாங்க. அப்படிதான். பட் நம்ம சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இங்க வந்து விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து டோட்டலா நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குல்ல. முன்னாடி வந்து கதைக்களம் வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு கதைக்களம் வேற மாதிரி இருந்தது, ஷூட்டிங் வேற மாதிரி இருக்கும், இப்போ ஷூட்டிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங் இனிஷியலா வந்து டெலிவிஷனுக்குள்ள வந்தப்போ இருந்த சீரியலும் இப்போ வந்து சீரியலும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? இது எப்படி நீங்க வெல்கமிங்கா பாக்குறீங்களா? இல்ல, நிறைய மாற்றங்கள் இருக்கு. மாற்றங்கள் எப்பவுமே நம்ம வந்து வரவேற்கத்தக்கதான் வச்சுக்கோங்களேன். அது கூட நடிக்கிற ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ்லயே நிறைய நம்ம முதல்ல அப்படிலாம் ஷாக் கொடுத்த காலங்கள்லாம் உண்டு. இப்ப அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் திரும்பி பார்த்தாலே ஷாக்கு. அண்ட் இப்ப வர டைரக்டர்ஸும் வந்து யதார்த்தமா வீட்டுல எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்கன்னு தான் சொல்றாங்க. சோ அதுவும் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்றோம். ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நான் அதுதான் சொல்வேன். இப்ப புதுசா நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கூட நான் அவங்களெல்லாம் பார்த்து நிறைய மேக்கப் கத்துட்டு இருக்கேன். என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்து நிறைய மேக்கப் கத்துட்டு இருக்கேன். இப்போ இந்தியாவே எடுத்துக்கலாம். அவங்க நிறைய மேக்கப் எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்படி நெக் மேட்ச் பண்ணி அது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து எப்பவுமே நான் இத்தனை வருஷமா இருக்கேன் அப்படி கிடையாது. இப்படி பண்ணணும் போல இருக்கு அப்படின்ட்டு. சூப்பர் மேம். சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து பயங்கர ஹெட் வெயிட்டா நான் இது கத்துக்கணும் அப்படின்னு அப்படின்றத எப்பவுமே ஃபீலிங். அண்ட் இப்போ நீங்க ஒரு மகாவியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷமா இருக்காங்க, 10-12 வருஷமா, மோர் தென் 20 years அது அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல. பட் ஸ்டில் அதை மெயின்டைன் பண்றாங்கல்ல. ஸ்ருதி ராஜ் அப்படின்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது மாதிரி நம்ம கூட ஆக்ட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஆரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல மியூசிக்கல் நாலேஜ் உள்ளவர். ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து இசையோ நடனமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிந்தா ரொம்ப மென்மையா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆரியனை பார்க்கும்போது நிஜமாவே என் பையனை பார்க்க நித்தியமா அவர் கூப்பிடும்போதே என் பையன் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அது டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் ஆர்டிஸ்டா இருந்தாலும் நிறைய நம்ம கத்துக்கிறோம். சூப்பர். ஆக்சுவலா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிறீங்கம்மா. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு டிப், ஒரு அட்வைஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னவா இருக்கும்? ஆர்டிஸ்டுக்குன்னு இல்லப்பா, ஜென்ரலாவே நான் அந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஒர்க் பண்ணும்போது சீரியல் தானே அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கவே கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எந்த ஸ்லாட்ல இருக்கோம், டிஆர்பி நமக்கு என்ன வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி ஹவ் பீன் பெய்ட். நம்ம வேலைக்கு நமக்கு பணம் கொடுக்குறாங்க நம்மளை நம்பி. ஸோ அந்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணும். நீ பாரு பார்க்காத இது மக்கள் பாராட்டு இருக்கு இல்ல அதெல்லாம் வேற, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வரும் அது. பட் நம்ம பண்ற கேரக்டர்ஸை நம்ம வந்து அதை புரிஞ்சு அந்த சீனுக்கு அது என்ன வேணுமோ எல்லா ஃப்ரேம்லயும் நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்காம அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றபடி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். இது அட்வைஸ் எல்லாம் இல்ல, வெரி வெரி ட்ரூ. ஆக்சுவலா சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபார்ம்ன்றது தான் வந்து இந்த நம்பர் டிஆர்பி இந்த ஸ்லாட் அதெல்லாம் தான். ஆனா அந்த கிளாஸ் அப்படின்றது நம்ம பெர்ஃபார்மன்ஸ், அது என்னைக்குமே வந்து மக்கள் நம்ம பண்ணணும். சூப்பர். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னைக்கு வந்து நீங்க உங்களோட டைம்ல எங்களுக்கும் வந்து டைம் கொடுத்து எங்களோட பேசினதுக்கு. நிறைய விஷயங்கள் நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் கத்துக்கிறோம். உங்க பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தும் நாங்க கத்துக்கிறோம், உங்ககிட்ட பேசுறதுல இருந்தும் கத்துக்கிறோம். தொடர்ந்து நீங்க எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். மை பிளஷர். வணக்கம் தமிழவங்கள எல்லாரையும் நான் சந்திக்கிறது எனக்கும் சந்தோஷம். நன்றி. ச்சே பப்பா, என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பாசம். அச்சு ஏண்டா? இல்ல அவங்க வீட்லயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. குழந்தை வேற பிறக்கணும், மாமனார் வேற காப்பாற்றணும், ரகசியத்தை வேற கட்டி காப்பாற்றணும், இதுல ஷூட்டிங் வேற பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தியா என்ன மாதிரியான ஒரு உபசரிப்பு. லக்ஷ்மி குடும்பம்னா இப்படிதான் வேற லெவல் பண்ணிருக்காங்க. இந்த ஷூட்டிங் பிரேக்ல சாப்பிடுறியாப்பா, என்னப்பா வேணும், சாம்பார் வேணுமா, மோர் வேணுமா, ஐயோ வெயில இருக்கே மோர் குடி, ஆஹா டிவி குடிக்கிறியா, இல்லைன்னா காஃபி சாப்பிடுறியா இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உபசரிப்பு. ஆனா நீ இருக்கே உன் வீட்டுக்கு வந்தா ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்.
டீச்சர் சொல்லி கொடுக்கலையா? என்னது? ஷேர் பண்ணணும்னே. அதை தான் சொல்றேன், நீயும் கத்துக்கோ. ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் லக்ஷ்மி குடும்பம் வந்து எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் நம்மளும் வந்து ஒவ்வொரு நாளும் லக்ஷ்மி சீரியலை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அவங்கள மீட் பண்றதுக்காகவே அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஜாலியாக அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால அவங்களை வந்து மீட் பண்றோம். Until then, this is Ashwath and Akshaya signing off.